அன்பு உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பேணுகின்ற அத்தனை ஒழுக்கங்களையும் நம் மொழியிலே கூறுவதென்றால் எல்லா நாகரீகங்களையும் தெளிவான முறையிலே உலகத்திற்கு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஒரு சபையில் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், சபையில் உங்களுக்கு கொட்டாவி வந்தால் அந்த கொட்டாவி எப்படி பேண வேண்டும், தும்மல் வந்தால் தும்மல் போது என்ன செய்ய வேண்டும் என்ற நவீன புது கலாச்சாரங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு தெளிவான நாகரிகத்தை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. கொட்டாவி, தும்மல், இந்த இரண்டிற்கும் நிறைய பெருத்த வேறுபாடுகள். தும்மல் நம்முடைய தூக்கத்தை கலைத்து சுறுசுறுப்பை உண்டு பண்ணிவிடும். கொட்டாவி தூக்கத்தை பேனர் போட்டு பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கும் கொட்டாவி. அதற்காக வேண்டித்தான் மார்க்கம் இப்படி சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு யாருக்கேனும் கொட்டாவி வந்தால் ஹா என்று வாயை பிளந்தால் அப்படியே இருக்க வேண்டாம். முடிந்தவரை கொட்டாவியை அவர்கள் அடக்க முயற்சி செய்யட்டும். அதையும் மீறி அவர்கள் கொட்டாவி விட்டால் கையை வைத்து தடுத்து கொள்ளட்டும். இல்லை என்றால் ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுகிறான் என்று இஸ்லாம் ஒரு அழகான நாகரிக செய்தியை சொல்லியிருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸ், விஞ்ஞான குறிப்புகள், விஞ்ஞான தகவல்கள் எல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். பயணிப்போம், நாகரிகத்தோடு இஸ்லாத்திலே வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ்.